எபிசோட் 67. குரங்கின் நகைச்சுவை. விஜயநகர அரசின் அரண்மனை எப்போதும் ஒரு சிறப்பான இடம். அங்கே பல புத்திசாலிகள், கவிஞர்கள், கலைஞர்கள் இருந்தாலும் யாரும் தெனாலிராமனின் நகைச்சுவைக்கு இணையாக இருக்க முடியாது. ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் மிகுந்த பதற்றத்துடன் அமர்ந்திருந்தார். அவரது மனதில் கவலை அதிகமாக இருந்தது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று கருதிய தெனாலி ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்த முடிவு செய்தார். குரங்கின் வருகை. அரண்மனையில் எல்லோரும் சீரியஸாக இருந்ததால் ஒரு சிரிப்பை உருவாக்க வேண்டிய அவசியத்தை தெனாலி உணர்ந்தார். அதற்காக அவர் ஒரு சிறிய குரங்கை பிடித்து கொண்டு வந்தார். இந்த குரங்கு தனியாக இருந்தால் ஒரு மடமட போன்றவன். ஆனால் மக்களை பார்த்தால் வேடிக்கையான செயல்களை செய்யும். தெனாலி இதை உணர்ந்து அதை அரசரின் அரண்மனையில் கொண்டு வர முனைந்தார். குரங்கின் சாகசங்கள். குரங்கு அரண்மனையில் வந்தவுடன் அது எங்கேயாவது அமைதியாக இருக்குமா? அது அரச மண்டபத்தை முழுவதும் சுற்றி ஓடிவிட்டு அமைச்சர்களின் முடிகளை இழுத்து ஓடிவிட்டது. சிலரை அதன் லாவகத்தால் பயமுறுத்தியது. சிலர் இதை கண்டு முகத்தை மூடியபடி சிரிக்கத் தொடங்கினர். அரசர் இந்த குரங்கின் செயல்களை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினார். குரங்கு ஒரு அமைச்சரின் பட்டையை பிடித்து அதை வீசத் தொடங்கியது. பின் அது ராஜா அமர்ந்திருந்த அரியணைக்கு ஓடி சென்று அருகிலிருந்த பட்டாச்சி வந்தியாரி மேல் ஏறியது. அனைவரும் பெருமூச்சு விட்டனர். அரசரின் சிரிப்பு. இந்தச் செயலை பார்த்து முதல் முறையாக அரசர் சிரிக்கத் தொடங்கினார். இதுவரை அரசர் எவ்வளவோ தருணங்களில் சிரித்திருந்தாலும் இத்தனை மகிழ்ச்சியாக சிரிக்கவில்லை. குரங்கின் செயல்கள் அவருக்கே சிரிப்பை ஏற்படுத்தியது. தெனாலி, இந்த குரங்கும் உன்னுடையதா என்று அரசர் கேட்டார். ஆமாம் மகாராஜா, நகைச்சுவை தேவைப்பட்ட இடங்களில் இது என்னை விட சிறப்பாக செயல்படும் என்று தெனாலி சிரித்தார். அரசர் இதைக் கேட்டு மேலும் சிரித்தார். நீ சொன்னது உண்மைதான். இந்த குரங்கு நம் அரண்மனைக்கு ஒரு புதுமையான சந்தோஷத்தை கொடுத்துவிட்டது. அரண்மனையில் இருந்தவர்கள் அனைவரும் சந்தோஷமாக சிரிக்கத் தொடங்கினர். குரங்கு ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றது. அதே நேரத்தில் தெனாலி ராமனின் புத்திசாலித்தனம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. அந்த நாளில் இருந்து அரசர் சிரிக்க வேண்டும் என்றால் அந்த குரங்கை அழைக்கச் சொல்லுவார். மற்றும் தெனாலி தான் அரசர் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எதையும் செய்யத் தயங்கமாட்டார். தெனாலிராமன் எப்போதும் புத்திசாலித்தனம் மற்றும் நகைச்சுவையை இணைத்து அரசரையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். இந்த கதையிலும் அவர் ஒரே ஒரு குரங்கை பயன்படுத்தி அரசனை மகிழ்வித்தார்.